நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இதெல்லாம் எதுக்குமா? இன்னைக்கு கஞ்சி இல்லையா? எனக்கு கஞ்சி இருந்தா போறோம். அம்மாடி போய் கஞ்சி எடுத்துட்டு வா. கஞ்சி எடுத்துட்டு வாமா. பாத்தியா இப்ப என்ன ஆச்சுன்னு? நான் முன்னாடியே சொன்னேன்ல, அப்பாவுக்கு கஞ்சி கொடுத்தா போதும்னு. அப்ப நீ என்ன சொன்ன? அப்பாவுக்கு கிழங்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன. இப்ப என்ன ஆச்சு? அது சரி, அப்படின்னா கஞ்சி இல்லையா? எனக்கு இது வேண்டாம். அப்பா நீங்க உட்காருங்க, இத சாப்பிடுங்க. என்னம்மா இது? நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? எனக்கு கஞ்சி போதும். சரிதான், கஞ்சிக்காகலாம் அப்பா இத சொல்லல பாட்டி. நான் அந்த பணத்தை வாங்கி வேலாயுத அண்ணன் கிட்ட திரும்ப கொடுத்துட்டேன்ல, அந்த கோவத்தை தான் இப்ப காமிச்சிட்டு இருக்காரு. சரி, இனிமே யாருமே சாப்பிட வேண்டாம். நான், பாட்டி, கண்ணன் யாருமே சாப்பிட வேண்டாம். டே கண்ணா, எழுந்துடுறா. அப்பா, என்னையும் பட்னியாக்காதீங்க, சாப்பிடுங்க. அச்சுதா, சாப்பிடுறா. யாரும் வருத்தப்பட வேண்டாம், பட்டினியும் கிடக்க வேண்டாம். எனக்கு பிடிக்கலனாலும் நான் இதை சாப்பிட்டு தொலைக்கிறேன். அக்கா, எல்லாத்தையும் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். மைனா, அந்த டீயை எடுத்துட்டு வந்து கொடு. கிழங்கு எப்படிப்பா இருக்கு? பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. அப்புறம் இதுக்கப்புறம் யாராவது இப்படி சொன்னாங்கன்னா நீங்க அதை கேட்டுட்டு போகாதீங்க. அந்த பணத்தை நான் வேலாயுத அண்ணன் கிட்ட திரும்ப கொடுத்துட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டேன். யார்கிட்டையும் பணம் வாங்கி நம்ம அக்கௌண்ட்ல போட்டு திருட்டு பசங்களுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு எங்களை மாதிரி இருக்கிற சின்ன பசங்களுக்கு கூட தெரியும். அப்பா, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? அப்பா சொல்றத கேட்டு கூடவே போகும் இந்த பாட்டியும். அதெல்லாம் போகட்டும். இதுக்கு மேல இந்த மாதிரி விஷயத்துல தலையிடாம இருந்தா போதும். புரிஞ்சுதுல? ஓ, போதும். உன்னோட உபதேசம் போதும். இங்க பாரு, இன்னும் கொஞ்சம் போடுமா. எனக்கும் கொஞ்சம் வேணும் மைனாக்கா. அம்மாடி, சீக்கிரம் வந்து போடுமா. போதும் போதும், 2 பேரும் சாப்பிட்டது போதும். எழுந்திரிங்க. இனிமே நாங்க சாப்பிட வேண்டாமா? அப்ப கொஞ்சமா தான் பண்ணியா? ஆமாப்பா, நான் கொஞ்சமா தான் செஞ்சேன். சரி, பரவாயில்ல, விடு. எனக்கு போதும், நீங்க சாப்பிடுங்க. இந்தா கண்ணா, நீ இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிடு. கண்ணா, உனக்கு கஞ்சி வேணுமா? இல்லையே, எனக்கு கிழங்கு தான் ரொம்ப பிடிக்கும். மைனா, உனக்கு பசிக்கலையா? பசி இல்ல பாட்டி.
இது இப்போதைக்கு இருக்கிற சின்ன கஷ்டம்தான். இது கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும். ஆனாலும் மைனா, இந்த வீடு இப்படி ஆயிடுச்சு. பரவாயில்ல பாட்டி, அபியோட படிப்பு முடிஞ்சு வேலை கிடைக்கட்டும், அப்போ எல்லாமே சரியாயிடும். பாவம், என் குழந்தை பகல் முழுக்க வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒண்ணுமே சாப்பிடாம பரவாயில்ல பாட்டி, எனக்கு பசியே இல்ல. இந்தாங்க, இத குடிங்க. கர்த்தா சில்க்ஸோட ஆளுங்க பட்டு காணாம போச்சுன்னு சொல்லி இப்போ மன வருத்தத்துல இருப்பாங்க, அப்படிதானே சோனி? அங்க சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா ரஞ்சித் சாரும் மேனகா மேடமும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இப்போ சாகரா பட்டு காணா போனதுனால கர்த்தா ஃபேமிலிக்குள்ளேயே பிரச்சனை வரணும். இல்லைன்னா பிரச்சனை நம்ம உருவாக்கணும், அப்படிதானப்பா? உடைக்கணும். நாம இப்ப செய்ய வேண்டியது நமக்கு கிடைச்ச சாகரப்பட்டு சாரிகளை வித்து காசாக்குறது மட்டும்தான். நல்ல நம்பர் 1 குவாலிட்டி உள்ள பட்டு தான் இந்த சாகரா பட்டு. இப்போதான் அவங்க நிறைய செலவு பண்ணி கர்த்தா குரூப் சாகரா பட்டுக்காக விளம்பரம் பண்ணாங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தினத்தந்தி பேப்பர்ல ஒரு ஆஃப் பேஜ் முழுக்க இந்த சாகரா பட்டை பற்றி தான் விளம்பரம் பண்ணாங்க. அதனால நம்ம இனிமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டாம். அந்த சாகரா பட்டு சேல்ஸ் சும்மா பட்டையை கலப்போம். என்ன இருந்தாலும் ஒரே அடியா நமக்கு ஒரு 85 லட்சம் ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு, அப்படிதானே கண்ணா? அதுக்கப்புறம் விக்கிர லாபம் இல்லாம இது தனி. ஆனா சார், இப்ப நாம பார்சல் எடுத்துட்டோம்னு தெரிஞ்சதுல இருந்து ஹேமா மேடம் என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு? பட்டு சாரியோட விலை 85 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு வேணும்னு. அப்பா, இதை கேட்டு நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? அதை விட்டு தள்ளுறா டெனி. 85 லட்சம் ரூபா தூக்கி அப்படியே அவளுக்கு கொடுத்துருவாங்க பாரு. அவகிட்ட போய் வேலையை பார்க்க சொல்லு சோனி. 85 லட்சம் ரூபா இல்ல, 85 ரூபா கூட என் கையில இருந்து வராதுன்னு சொல்லிடும். சார் அது நான் டே டெனி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? எல்லாத்தையும் விவரமா எடுத்து சொல்லு அவளுக்கு. சோனி, அந்த 85 லட்சம் ரூபாயில இருந்து நான் ஒரு பைசா கூட யாருக்கும் கொடுக்க மாட்டேன். சார் அது நான் சோனி, நீ சொல்லு, அந்த ஏமாவால இப்ப என்ன பிரச்சனை தான் பண்ண முடியும்? சொல்லு. இங்க பாருமா, அவ வாயை திறந்து இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. பேசுனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி அவதாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல. அப்புறம் தெரியும்ல, ரமேஷ் கர்த்தாவோட வாழ்க்கையில இருந்து அவ வெளியே போயிடுவா. என்ன சரிதானே? அது சரிதான். ஆனா நான் மறுபடியும் ஹேமா மேடம் முகத்துல எப்படி முழிப்பேன்? சொல்லுங்க சார். ஹேமா மேடம் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? சோனி, இதை நான் உனக்கு சொல்லணுமா? உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு. இப்போதைக்கு கவலை எல்லாம் பட வேண்டாம், என்ன? அதை நான் பாத்துக்குவேன். ஆனா என்ன? இல்ல, எல்லா விஷயத்துலயுமே நான் உங்க கூட தான் இருக்கேன். சீக்கிரமே அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்த நிமிஷமே கர்த்தா சில்க்ஸ்ல இருந்து வெளியவும் தள்ளிடுவாங்க.
அப்புறம் என்னோட நிலைமை ஏன் எதுவும் சொல்ல மாட்டீங்க? அது அப்புறம் தானே. இருந்தாலும் முன்னாடியே அதை பத்தி தெரிஞ்சுக்காம அப்படி நடந்துச்சுன்னா இங்க உனக்கு இஷ்டப்பட்ட வேலையை நான் கொடுப்பேன். அது பத்தாதா? சோனி ஏன் அமைதியா இருக்க? சார் அது இப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதால தான் அந்த 85 லட்சம் ரூபாயோட பட்டு உங்களுக்கு கிடைச்சது. அதிலிருந்து கொஞ்சம் பணம். சரி, இவளுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்துருட்டே நீ. சார் அது ரொம்ப கம்மி. அப்போ எவ்வளவு எதிர்பார்க்கிற? அது ஒரு 5 லட்சம் ரூபாவாவது எனக்கு வேணும். அஞ்சு லட்சம் தானே சொன்ன? ஆமா, அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன் சார். அதனால தான் 5 லட்சம் ரூபா உனக்கு கிடைக்கலன்னா அதை கொடுக்கணும் சார். கொடுத்தே ஆகணும். டெனி, இவ பேசுறத கேட்டியா? சோனி, 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலா நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னன்னு சொல்லுங்க சார். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன? கொஞ்சம் அமைதியா இருங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நீ கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் நீ இதுவும் சொல்லாம அமைதியா இருக்க? அது டேய், என்ன? சோனி, நீங்க சொல்றது சீரியஸா தானா? உண்மைதான். அப்படின்னா எனக்கு சம்மதம். ஐயோ என் கடவுளே! அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்க. டேய், நீங்க முதல்ல அங்க போங்க. நான் சோனி கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். ஐயோ! தேங்க்யூ சோனி. கொஞ்ச நாளாவே நான் அதை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. ஆனா மற்ற பொண்ணுங்களை எல்லாம் பார்க்குற மாதிரி என்ன பார்க்காதீங்க. டென்னி சார் யாரு எப்படின்னு முழுசா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவனா. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் நடத்தி காட்டுவேன். ஏண்டா, உனக்கு என்னடா பிரச்சனையாச்சு? ஐயோ, நான் சும்மா சொன்னப்பா. ஐயோ, நமக்கு என்ன, 5 லட்சம் ரூபாவை நான் காப்பாத்திருக்கேன்ல. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் அவன் நமக்காக என்ன வேணாலும் அவ செய்வா. காரணம் அவனோட மனைவி ஸ்தானத்துல இருந்து யோசிப்பால. கலக்கிட்டடா. உன்னை நான் என்னவோ நினைச்சேன். நீ இந்த மாதவனோட பையனே தான். ஆனா இது அப்பாக்கு நடந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அடே, உங்க அம்மாவை என் தலையில கட்டினது மாதிரி அந்த சோனி உனக்கு ஆயிடக்கூடாது. சொல்றது புரியுதா? கழுத. மைனா, மைனா,
என்னை பார்த்தாலே விலைக்கு போறல. அந்த அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் மைனா? சார், நான் இன்னும் பேப்பர் ஃபுல்லா போட்டு முடிக்கல, நிறைய போட வேண்டியது இருக்கு. அப்போ உனக்கு என் கூட பேச பிடிக்கலல்ல மைனா? இப்ப நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன். உடனே எனக்கு கல்யாணம் பண்ணுன்னு அம்மா ரொம்ப அவசரப்படுறாங்க. என் மாமாவோட பொண்ணு அஸ்வினிய உனக்கு தெரியும்ல, அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்க அம்மா என்ன தொந்தரவு பண்றாங்க. டீச்சர் அம்மாவோட செலக்ஷன் நல்லா தான் இருக்கு. அஸ்வதி நல்ல பொண்ணு, உங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க. சரி, நான் கிளம்பட்டுமா? ஒரு நிமிஷம். நான் முன்னாடியே உன்கிட்ட அந்த விஷயத்த சொல்லியிருந்தேன். ஆனா நீ இப்ப வரைக்கும் ஒண்ணுமே சொல்லலையே மைனா. நம்ம அந்த விஷயத்த விட்டுறலாமே சார், அதுதான் நல்லது. மைனா, என்னோட நிலைமை உங்களுக்கு தெரியும்ல. என் குடும்பத்துல இருக்கிற மொத்த பிரச்சனையும் என் தலைமையிலதான் இருக்கு. எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இல்ல உன் எல்லா கஷ்டத்திலையும் கூட இருப்பேன். வேண்டாம், என்னோட பிரச்சனை அந்த மாதிரியான பிரச்சனை இல்ல. அதுல இன்னொருத்தரை சேர்க்கறதுக்கு நான் எப்பவுமே விரும்பல. மைனா, எனக்கு வேண்டாம் சார், நம்ம சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப்போடயே இருக்கலாம், அதுதான் நல்லது. அதுக்கு மேல எதையுமே நீங்க யோசிக்காதீங்க, அதுதான் உங்களுக்கும் எனக்கும் நல்லது. மைனா, என்னமாச்சு? ஒரு மாதிரியா இருக்கியே, உடம்பு சரியில்லையா? ஆமாப்பா, உடம்பு சரியில்லை, கொஞ்சம் தலைவலியா இருக்கு. ஐயோ, இங்க பாரு, உள்ள தலைவலி மாத்திரை இருக்கு, போய் எடுத்து சாப்பிடுமா. வேலைக்கு போகணும் இல்லையா? ஆ. என்னது, மைனாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு? ஹலோ, நான் சுபாஷ் பேசுறேன். நான் சொல்ல வந்தது என்னன்னு கூட கேட்காம நீ போயிட்ட, அதான் கூப்பிட்டேன். தயவு செஞ்சு கட் பண்ணிடாத. நான் நல்லா யோசிச்சு என் மனசுல இருக்கிற விஷயத்த உன்கிட்ட சொல்றேன். நான் மனப்பூர்வமா தான் உன்னை கல்யாணம் படிக்க ஆசைப்படுறேன். சார், ஆனா இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா, என் வாழ்க்கையில பொண்ணுன்னு ஒருத்தி இருக்கான்னா அது நீ மட்டும்தான் மைனா, கண்டிப்பா.
மைனாக்கா, மைனாக்கா ஏன் இப்படி அழுகுறீங்க? என்ன ஆச்சு? மைனாக்கா. ஒண்ணும் இல்லடா. இல்ல, நான் அப்பாவை கூப்பிடுறேன். வேண்டாம், நீ போடா. அப்பா. டேய், உன்னை யாரையும் கூப்பிடாதன்னு தான் நான் சொன்னேன். நீ சொன்ன புரிஞ்சுக்க மாட்டியா? ஆ, மைனாக்கா. போய் படிக்கிற வேலையை பாரு. மைனா, என்னடி, என்ன ஆச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல பாட்டி. ஆனா இப்போ எதுக்காக கோவப்பட்ட? ஏன் கண்ணனை இப்படி திட்டுன? ஒண்ணும் இல்ல, நான் சொன்னேன்ல. பரவாயில்ல மைனாக்கா, என் மேல கோவப்பட்டப்ப என்னால தாங்க முடியல. மைனாக்கா, அது உன்கிட்ட எதையுமே என்னால இப்ப சொல்ல முடியாதுடா. மைனாக்கா, ஏன் இப்படி அழுகுறீங்க? என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லடா. பாவம், நம்ம அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாருல, அதனாலதான் மைனாக்கா அழுதுட்டு இருக்க. எதுவும் இல்ல, நீ போய் படி. அக்காக்கு ஒண்ணும் இல்ல. போ கண்ணா. மைனா, உனக்கு என்ன ஆச்சுடி? ஒண்ணும் இல்ல பாட்டி, தெரியாதனமா நான் கோவப்பட்டுட்டேன். நான் உங்க மேல கோவப்பட்டுட்டேன்ல, சாரி. எனக்கு தெரியல என்ன பண்றதுன்னு. என்னடி உனக்கு? எதுவும் இல்ல, ஒண்ணும் இல்ல பாட்டி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.